ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நீங்கள் பிரமிக்கத்தக்க காரியம் இன்று நடக்கும் என்பதை தீர்க்கமாய் ஆண்டவர் தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்காமல் இருக்கிறதோ, எதை தோல்வியை கண்டிருக்கிறீர்களோ, இழப்பை கண்டிருக்கிறீர்களோ, உடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற காரியம் தாமதமாக இருக்கிறதோ, இன்றைக்கி தாமதமாக இருக்கிறது, நடக்காமல் இருக்கிறது, சோர்ந்து போய் இருக்கிற காரியத்தில் தான் இன்று பிரமிக்கத்தக்க காரியத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பேதுருடைய வாழ்க்கையில் நன்றாய் பாருங்க. ஒரு நாள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு ஒன்றுமே அகப்படலைன்னு சொல்லி வலையை அலசி கொண்டிருக்கிறான். ஃபெயிலியர் கேட்டகரியாக காணப்படுகிறான். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இயேசு அவனிடத்தில் என்ன செய்கிறார்? வருகிறார். இயேசு அவனிடத்தில் வந்த உடனே திரளான மீன்களை பிடித்ததாக பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவன் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? நான் பாவியான மனுஷன். அப்படி சொன்னது நிமித்தம் மாத்திரமல்ல, அவருடைய பாதத்திலையும் பேதுரு விழுந்தானா, எங்களை விட்டு நீ போய்விடும் என்று சொல்லி இயேசுவை வேண்டிக் கொண்டானான். காரணம், ஒன்றுமே எனக்கு இந்த கடலில் எவ்வளவோ திறமை இருக்குது, எவ்வளவோ நாட்கள் இந்த கடலில் நான் மீன் பிடிச்சிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு எனக்கு இப்படி நடந்த காரியம் எனக்கு வாழ்நாளிலே நடக்கலை. ஆனால் நீ சொன்ன வார்த்தையின்படி நான் வலைய போட்டேன், என்னும் படகும் நிரம்பிச்சு மற்றவர்கள் படகும் நிரம்பத்தக்கதாக, 2 படகு நிரம்பத்தக்கதாக இப்படிப்பட்ட அற்புதத்தை என் வாழ்க்கையில் பார்த்ததும் இல்லை, ஃபெயிலியரையும் பார்க்கலை, பிரமிப்பையும் பார்க்கலை என்று சொல்லி அவனுக்கே ஒன்றுமே புரியலை. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இழப்பின் மத்தியில் இருக்கிறீங்களா? உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் அந்த இழப்பை ஈடுகட்ட போகிறேன்? யாரிடத்துல பணத்தை வாங்கி ஈடுகட்ட போகிறேன்? இதை எப்படி என்னால் சாத்தியமாகும் என்று சொன்னால் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி சாத்தியமாகும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன செய்ய வலையை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையின்படி தான் என்ன செஞ்சான்? அவன் வலையை போட்டான். இவ்வளவு நேரம் அவனுடைய முயற்சியில் வலைய போட்டான், தோல்வி. இவ்வளவு நாட்கள் உங்கள் சொந்த முயற்சியில் செய்தது தோல்வியாக இருந்திருக்கலாம், நீங்கள் திறமையில் செஞ்சது தோல்வியாக இருந்திருக்கலாம், உங்களுடைய பணத்தில் செஞ்சது தோல்வியாக இருந்திருக்கலாம். இந்நாள் வரைக்கும் எதில் தோல்வியை கண்டீங்களோ வார்த்தையின்படி வலையை போடுங்க, நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள், வார்த்தையின்படி வலையை போட்டால் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இதன் முதற்கொண்டு நீ மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்றுவாய் என்று சொல்லி 3 வருஷ காலம் இயேசுவோடு கூட இருக்கிறார். இந்த பேதுரு இயேசு மரித்த பிறகு திரும்ப என்ன செய்வது என்று சொல்லி எந்த இடத்துல அவன் வலையை விட்டுட்டு வந்தானோ, போட்டை விட்டுட்டு வந்தானோ, அதே இடத்துக்கு திரும்ப போயிட்டான். திரும்ப அதே பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போனது நிமித்தமாக திரும்பவும் அவருடைய வாழ்க்கையில் இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறான். ஒரு மீன் என்ன செய்யப்படலை, அகப்படலை. இவன் நினச்சிருக்கலாம், ஒரு நாள் இயேசு என்னை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போட சொன்னாரேன்னு சொல்லி ஆழத்தில் தள்ளி கொண்டு போயும் போட்டிருப்பான். ஆனால் ஒன்றுமே என்ன செய்யலை, அகப்படலை. ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிற ஆலோசனை அடுத்த நாளுக்கு அது பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. அடுத்த நாளுக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை தருகிறார்? இந்த பிஸ்னஸுக்கு என்ன ஆலோசனை தந்தார், அதற்கு இன்னொரு பிஸ்னஸுக்கு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது. அதுக்கு என்ன ஆலோசனை? பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு என்ன ஆலோசனை? படிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் +2 எக்ஸாம் எழுதுகிறார்கள், இன்னும் 11th எக்ஸாம் இருக்கிறது, 10th எக்ஸாம் இருக்கிறது. உடைய பிள்ளைகள் திடீர்னு மேக்ஸில் வீக்காக இருக்கலாம், இல்லைன்னா சயின்ஸில் வீக்காக இருக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷில் வீக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு வீக்காக இருந்து இதில் கூட தேராது கூட நினைக்கலாம். ஆனால் வார்த்தையின்படி செஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னான்னா, படகுக்கு வலது பக்கத்தில் வலையை போடு என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன செய்தான்? வலையை போட்டான், மீன் அகப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர்
ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமாக ஆலோசனையை கொடுப்பார். அவர் நேற்று ஒன்று சொன்னார் என்று சொல்லி அவற்றை கேள்வி கேட்கக்கூடாது. அவர் இன்னைக்கு என்ன வார்த்தையை தராரோ அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு சந்தேகப்படாமல் கேள்வி கேட்காம அவர் வலதுபுறம் போடனா வலதுபுறம் போடணும், ஆழத்தில் கொண்டு போய் போனால் ஆழத்தில் போடணும். வார்த்தையின்படி செஞ்சிங்கன்னா இன்று நீங்கள் பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை என்ன செய்வீர்கள், காண்பீர்கள். இதை தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடி வாருங்கள், நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை காணட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.